புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த விதமான முன்னேற்றமும் கொண்டு வரப்படவில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4.5 ஆண்டுகளில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க 13 ஊராட்சி ஒன்றியங்களில் 10 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு புதிய கட்டிடங்கள் இப்பொழுது கட்டித்தரப்பட்டிருக்கின்றன ஒரே தடவையில். திருமயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு திருமயம், அரிமளம், பொன்னமராவதி 3 ஊராட்சி ஒன்றியங்களுக்கும் புதிய கட்டிடம் கட்டி தந்திருக்கின்றோம். அதே போல பொன்னமராவதி மக்களுடைய நீண்ட நாளைய கோரிக்கை நகராட்சியாக்கப்பட வேண்டும் என்பது, திருமயம் பேரூராட்சியாக்கப்பட வேண்டும் என்பது. இது இரண்டையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அவர்கள் கேட்கிறது கூட அங்கே நாதி இல்லை. ஆனால் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் பேரூராட்சியாக ஆக்குவோம் என்று சொல்லி திருமயத்தை பேரூராட்சி ஆக்கி இருக்கிறோம், பொன்னமராவதியை நகராட்சியாக ஆக்கி இருக்கின்றோம். இது இதுவரைக்கும் திருமயம் தொகுதியினுடைய வரலாற்றிலே இல்லாத ஒரு சாதனை. அத்தோடு இல்லாமல் திருமயம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கலை அறிவியல் கல்லூரி, அரசினுடைய கலை அறிவியல் கல்லூரி இல்லை என்பது நீண்ட நாளைய இயக்கம். ஏன்னா அங்கதான் அவங்க கட்டணம் இல்லாமல் படிக்க முடியும், அவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும், பல்வேறு விதமான வசதிகள் கிடைக்கும். எனவே கலை அறிவியல் கல்லூரியை திருமயத்தில் கொண்டு வருவோம் என்று சொல்லி இப்பொழுது திருமயம் தொகுதியிலே கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதே போல மருத்துவ வசதி என்பது மிக இன்றியமையாத ஒன்று. திருச்சி, காரைக்குடி, ராமேஸ்வரம் அல்லது திருச்சி, திருமயம், மதுரை இந்த சாலையில் 4 வழி சாலை, அதில் ஏராளமான வாகனங்கள் செல்கின்றன. எனவே அங்கே விபத்துகள் அதிகம் ஏற்படுகின்ற காரணத்தாலே திருமயத்திலே ஒரு புதிய மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டு ஏற்கனவே அங்கே ஒரு அரசு மருத்துவமனை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மருத்துவமனைக்கு 10 மாடி கட்டிடம் கொண்ட புதிய மருத்துவமனை எல்லா வசதிகளோடு தரப்பட்டிருக்கின்றது. அறுவை சிகிச்சை போன்றவைகள் எல்லாம் இப்பொழுது அங்கேயே செய்து அங்கே அவசர நோயாளிகளாக வருகின்றவர்களை புதுக்கோட்டைக்கு அனுப்பாமல் அங்கேயே வைத்தியம் பார்த்து முதலுதவி செய்து காப்பாற்றக்கூடிய நிலைமையை இன்றைக்கு திருமயத்திலே அந்த புதிய மருத்துவமனை மூலமாக உருவாக்கி இருக்கின்றோம். அதே போல பொன்னமராவதியில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மாற்றப்பட இருந்தது. அதை இப்பொழுது புதிய கட்டிடமாகவே கட்டி தந்திருக்கின்றோம். இருக்கக்கூடிய நிறைய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு புதிய கட்டிடங்கள் கூடுதலாக கட்டித்தரப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரே காலத்தில் இத்தகைய வளர்ச்சியை எந்த காலத்திலும் திருமயம் தொகுதி சந்தித்ததில்லை. எல்லா விதமான வளர்ச்சியையும் நாங்கள் ஒரே காலத்திலே கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போல எல்லா பள்ளிக்கூட மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளிகளுக்கு கூடுதல் கட்டிடங்கள் இன்றைக்கு பெற்றுத்தரப்பட்டிருக்கின்றன. கல்வியிலே அக்கறை கொண்டு அவர்கள் கொடுத்த கோரிக்கைகள் எல்லாம் ஏற்று எல்லா பள்ளியிலும் 8 வகுப்பறைகள், 6 வகுப்பறைகள், ஒரு லேப் வசதி போன்ற வசதிகளோடு மேல்நிலைப்பள்ளிக்கான கட்டிடங்கள் கட்டித்தரப்பட்டிருக்கின்றன. எனவே இன்றைக்கு எல்லா வகையிலும் கல்வியாக இருந்தாலும், மருத்துவமாக இருந்தாலும், போக்குவரத்தாக இருந்தாலும், ஏனென்றால் கடந்த ஆட்சி காலத்திலே நிறைய போக்குவரத்து பஸ்கள் நிறுத்தப்பட்டு விட்டன. அவையெல்லாம் இப்பொழுது மீண்டும் இயக்கப்பட்டு வருகின்றன. இன்னும் சொல்ல போனால் குக்கிராமங்களுக்கும் பஸ் வசதியை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மினி பஸ் இப்ப வந்திருக்கின்ற காரணத்தால் அந்த மினி பஸ்ஸும் இப்பொழுது குக்கிராமங்களுக்கு சென்று இதுவரை பஸ்ஸே காணாத ஊர்களுக்கும் பேருந்தை காணுகின்ற வாய்ப்பை உருவாக்கி தந்தது. அண்ணா ரகுபதி அவர்களுக்கு நம்மளோட ஆதரவை சொன்னோம்னா திரும்பவும் நமக்கு தேவையான நல்ல திட்டங்களை கேட்டு பெறலாம். எப்பவுமே சந்தேகப்படவே வேண்டாம். நம்ம தளபதி, நம்ம ஐயா ரகுபதி ஐயா மட்டுமே வருவாரு, அவர் தான் வரணும். ரகுபதி ஐயா தான் வருவாரு. இந்த தேர்தலில் எந்த நேரத்திலையும் ரகுபதி ஐயா தான் இங்கே செய்வாரு. திருமயம்னால
திமுக தான், ஐயா ரகுபதி ஐயா தான். மறுபடியும் 2026 அவர் முழு ஆதரவு வாழ்ற பஞ்சாயத்தோட முழு ஆதரவு ஐயாவுக்கு இருக்கும். 2026 அவர் தான் மந்திரி ஆவரணும், எம்எல்ஏ ஆவரணும், ஜெயிக்கணும். வர தேர்தலில் 2026 அமைச்சர் அதிகப்படியான வாக்குகளை திரும்ப ஜெயிச்சு மறுபடியும் அவர் அமைச்சர் ஆவார். திருமைய சட்டமன்ற தொகுதிக்கு எங்கள் ஓட்டு ரகுபதி சாருக்கே. இந்த வாட்டி அதிகப்படியான வாக்குகளில் ஜெயிப்பார். அவரை ஜெயிக்க வைப்போம். அந்த கடமையை நாங்கள் கரெக்டாக பண்ணுவோம். எங்களது அமைச்சர் மாண்புமிகு எஸ் ரகுபதி அவர்கள் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமர வைப்பதற்கு எங்கள் ஊராட்சியிலிருந்து வேண்டிய உதவிகளை நாங்கள் செய்து கொடுப்போம். அமைச்சர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நாங்கள் நன்றி விசுவாசம் இருக்கோம். அவங்க தான் அடுத்தும் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம், காத்துக்கிட்டு இருக்கோம். மாண்புமிகு நமது அமைச்சர் அவர்கள் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அன்றும் இன்றும் என்றும் அமைச்சராகவும் எங்களுக்கு மீண்டும் அவர்கள் உறுப்பினராக வருகிறதால் எங்களுக்கு இன்னும் தேவைப்படுகின்ற பல்வேறு வளர்ச்சி பணிகள் கூடிய விரைவில் அமைத்து தருவார் என்கின்ற முழு நம்பிக்கையும் எங்களுக்கு உள்ளது. ஃபுல் சப்போர்ட்ல இருந்து ஓட்டு போட்டு மறுபடியும் ரகுபதி சாரை 2026 தேர்தலில் கண்டிப்பாக ஜெயிக்க வைப்போம். மாண்புமிகு ஐயா அவர்கள் மீண்டும் வரும் சட்டமன்ற தேர்தலில் 2026 நின்று மீண்டும் வெற்றி பெறுவார். 2026 சட்டமன்ற எலெக்ஷனில் ரகுபதி ஐயா அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு வெற்றி வாகை சூடித் தருவோம். 26 நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஐயாவை மறுபடியும் அமைச்சராக்குவதற்கு முழு மனதோட ஒத்துழைப்பு கொடுப்போம். வருகிற 2026 தேதியில் போன தேர்தலில் வாங்கிய வாக்கை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பதை நான் தெரிவிச்சிருக்கேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் ரகுபதி சாருக்கு தான் ஒட்டுமொத்த வார்பட்டி பஞ்சாயத்துலேருந்து அனைத்து பேருமே அவருக்கு தான் வாக்களிக்கிறதாக இருக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவங்க இவ்வளோ செஞ்சதுக்கு நன்றி கடனை நாங்கள் அதை இந்த ட்ரிப்பு அவருக்கு தான் எல்லாரும் வாக்களிப்போம். மீண்டும் திராவிட ஆட்சியில் எங்களது அமைச்சரை அமோக அளவில் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்போம். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான ஓட்டு எம்முசம்பட்டி ஊராட்சியில் வாங்கி கொடுத்து வெகு சிறப்பாக அமைச்சரே வருவார் என்று ஒரே உறுதுணையோடு நாங்கள் செயல்படுவோம் என்று உறுதியளிக்கின்றோம்.